ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜோகோ 2024ல இன்டர்னா செலக்ட் ஆன ஒருத்தர்கிட்ட தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். எப்படி ரவுண்ட் இருந்துச்சுன்னு. ஸோ இன்னைக்கு நாம மில்க் பண்ற கன்டென்ட்ல லிட்டரா கறக்க போறோம். ஜஸ்ட் லைக் எப்படி ஏஐ ஆல்ஃபாபெட் வச்சு அபிஷேக் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டோம்னு கேட்போமோ, அதே பாணியில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இதுலருந்து எவ்வளோ லிட்டர் எடுக்க போறோம், எவ்வளோ லிட்டர்ல வெண்ணெய் கடைஞ்சு எடுக்க போறோங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனா நாட் பீயிங் சீரியஸா இருக்கணும். அந்த நோட்ல எடுக்கணும்னு தான் பார்க்குறோம். ஸோ யார பத்தி எடுக்க போறோம்னா, அவரே வந்து அவர பத்தி சொல்லுவாரு. ஸோ ஈஸ்வர் நீங்க சொல்லுங்க உங்கள பத்தி. லைக் ஹூ இஸ் ஈஸ்வர்? Hi, my name is Ishwar. நான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், 4th year, BCSC graduate, and I'm currently working in Internet. So, வந்து எனக்கு வந்து ஒரு 12th கம்பெனி தான் செலக்ட் ஆனேன். அதுக்கு முன்னாடி 11 கம்பெனிஸ் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆனதுன்னு சொல்றதை விட லேர்ன் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து. ஓகே, ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டுவர்ட்ஸ் சக்சஸ்ன்னு சொல்லலாம். 11 கம்பெனில வாங்கின அடினால இங்க அடிச்சா இங்க வலிக்குன்னு தெரிஞ்சனால அந்த இடத்தெல்லாம் நம்ம லைக் கரெக்ட் பண்ணிட்டு லைக் போய் மறுபடியும் அடுத்த 12th கம்பெனி ஜோகோல உட்காரும்போது லைக் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கெல்லாம் நம்ம லேக்கிங்கா இருந்திருப்போம். இங்க இருக்கும்போது அந்த 12th கம்பெனி போகும்போது இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஜோகோல லைக் ஜோகோ எப்படி இல்ல நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஆன் கேம்பஸ் இருந்தது, ஆஃப் கேம்பஸ் இருந்துச்சா? லைக் எத்தனை பேர் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க? உங்க காம்படிஷன் எவ்வளவு பேரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோகோ வந்து எங்களுக்கு ஆன் கேம்பஸ் தான் வந்துச்சு. டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் 2 days நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து 2 ரவுண்டு, லாஸ்ட் டே செகண்ட் டே வந்து 3 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசிக்கலி ஆப்டிடியூட் 1 marks கொஸ்டின் அண்ட் டெக்னிக்கல் எம்சிக்யூ அதில் இருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து கோடிங் பேஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ பேஸ்ட். நியர்லி 700 பீப்புள்ஸ் அட்டன் பண்ணாங்க. அதுல இருந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணது 5 members. ஓகே, லைக் 700 பீப்புள்ல 5 மெம்பர்ஸ்ங்கிறது லெஸ் தேன் 1% நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம், ஈஸ்வர் வந்து அவரோட காலேஜில் டாப் 1%ல இருக்கக்கூடிய ஒரு நபர்னு. ஒவ்வொரு ரவுண்ட் பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம லேட்டர் போவோம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நானே நிறைய வந்து லைக் இன்டர்வியூ வீடியோஸ் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, இந்த இன்டர்வியூ இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பட் 700 பேர்த்துக்கு ஒரே இன்டர்வியூ கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. பட் 700 பேர்ல வந்து அவங்க செலக்ட் ஆகி போறவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட டேலண்ட்னு சொல்றதை விட ஹார்ட் ஒர்க்கும் அவங்க லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அப்படி ஜோகோன்னு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி லைக் ஈஸ்வர் ஆஸ் அ பர்சன் என்னென்ன ஸ்கில்ஸ் கத்துருந்தீங்க, என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அது உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லுவீங்க? லைக் பிஃபோர் என்டரிங் ஜோகோ, ஹூ வாஸ் ஈஸ்வர் ஆஸ் அ நாலேஜபிள் பர்சன்? பேசிக்கலி நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்ட் இறங்கிட்டோம்னா கோடிங் மஸ்ட். அதனால வந்து லீட் கோட்ல வந்து 200 to 250 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஃப்டி. ஃபர்ஸ்ட் கோடிங் பேஸ் நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிஎஸ் பண்ணனால கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிஎஸ்சியில் இருக்கிற எல்லா கோர் சப்ஜெக்ட் என்ன சொல்றது, ஊப்ஸ் கான்செப்ட், டிபிஎம்எஸ், நெட்ஒர்க்கிங் அண்ட் ஓஎஸ் நாலுமே சிஎஸோட பேஸ் கோர் கான்செப்ட். அது நாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை நான் ஃபுல் பேசிக்ஸ் நான் பார்த்துட்டு போனேன். எந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அந்த நமக்கு நம்ம டிபார்ட்மெண்டோட கோரும் அண்ட் பிளஸ் கோடிங் இருந்தா நமக்கு வந்து அவ்வளோ இது ப்ரெஷர் இருக்காது. அண்ட் ஆல்சோ அந்த 11 கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம எங்க அறிவு இருக்குமோ அதுல இருந்து கத்துக்க போறதுதான். ஷோர். நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ற நிறைய பேர் இந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துறீங்க. எத்தனை தான் வித்தை கத்துக்கிட்டு கோடிங் எல்லாம் கத்துக்கிட்டு போனாலும் பேஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னா மொத்த இன்டர்வியூவும் போயிடும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம 12th செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர்லாம் இந்த கொஸ்டின் கஷ்டமா இருக்கேன்னு லைக் விட்டுட்டு வந்துருவோம். ஆனால் ஹெச்ஆர் ரவுண்ட்ல போய் உட்காரும் போது கரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்பாரு. எப்படி கேட்பாருன்னே தெரியாது. நம்ம பேப்பர் அவர் கரெக்ட் பண்ணாருன்னு கூட தெரியாது. கரெக்டாக நம்ம சாய்ஸ்ல விட்ட கொஸ்டினா வந்து பார்த்து கேட்பாரு. ஸோ என்ன ஃபீல்ட்லேருந்து வரவங்க முக்கியம் இல்லை, லைக் நம்ம கோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஜோகோ ஈசியிலேருந்து எடுக்கிறாங்க, ட்ரிபிள்இலேருந்து எடுக்கிறாங்கும் போது அந்த ஃபீல்டோட கோர்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பார்த்துக்கலாம், அப்படியே பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. லைக் கோர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுபடி லைக் நம்ம இப்போ வந்து ஈஸ்வர் கிட்ட இருந்து கண்டினியூ பண்ணுவோம். லெட் ஸ்டாப் வாட் ஐம் டாக்கிங். அதுக்குள்ள ஒவ்வொரு வீடியோவை போட்டு அதுல இருந்து ஒரு கண்டென்ட் பில்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் நடந்ததுன்னு ஈஸ்வர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ரவுண்டோட இண்டிவிஜுவல் டீட்டெயிலாக நம்ம கேட்க போறோம். ஒரு ரவுண்ட் எத்தனை மணி நேரம் நடந்தது, எத்தனை பேர் உள்ள போனாங்க, எத்தனை பேர் வெளியே வந்தாங்க, எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எல்லாமே இண்டிவிஜுவல் ரவுண்ட்ஸுக்கு நம்ம கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈஸ்வர் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ நடந்தது, ஸோ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் டோட்டல் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் சைடு, 10 கொஸ்டின் டெக்னிக்கல் எம்சிக்யூ. ஆப்டிடியூட் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி, ரேஷியோஸ், பெர்சன்டேஜ் அந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்பாங்க.
டெக்னிக் எம்சிக்யூன்னு போட்டா எங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்புட் அந்த மாதிரி பேஸ் தான் கேட்டாங்க. அண்ட் டோட்டலா 700ல 300 வந்து செலக்ட் ஆனாங்க. இது வந்து 30 மினிட்ஸ் நடக்கும். ஓகே, ஓகே. லைக் 700லேருந்து லைக் ஆஃப் ரெட்யூஸ் பண்ணுங்கிறது வந்து அவங்களோட லைக் குறிக்கோள் மாரி லைக் வச்சிருந்தாங்களா? இல்ல ஏதாவது ஒரு லைக் பாஸ் மார்க் இருக்கு. ஐ திங்க் ஸோ அவங்க கட் ஆஃப் மார்க் ஏதோ வச்சாங்க. அது சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ லைக் இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணா வந்தவங்க வந்து 300 பேரும் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா 300 பேர் அடுத்த ரவுண்ட் லைக் 700 பேரும் லைக் அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகறதுக்கான இது இருக்கு. லைக் நாட் ஸ்லைசிங் த பாப்புலேஷன் பை ஆஃப் மாரி எல்லாம் இல்ல. பேஸ்ட் ஆன் கம்பெனி ரிக்வெஸ்ட். இப்போ 700 பேருமே அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பண்ணாங்கன்னா மேபி மார்க் பேஸ்ட் போனாலும் போகலாம். ஓகே, ஓகே. ஓகே. அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ரவுண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கோடிங் ரவுண்ட். டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கோடிங். அது வந்து எப்படி சொல்றது, நான் லீட் கோட் பேஸ்னு சொல்லிட்டோம்னா 2 மீடியம் 2 ஹார்ட் 1 ஈஸி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் அதுக்கு வந்து மொத்தமா 3 hours நடந்துச்சு அந்த கோடிங் ரவுண்ட் மட்டும். 5 கொஸ்டின் சால்வ் பண்ணேன். அண்ட் இது வந்து கன்சோல் தான் நடந்துச்சு. நம்ம டெஸ்க்டாப்ல தான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அண்ட் அதை நம்ம டெஸ்க்டாப்ல சால்வ் பண்ணிட்டு மென்டர்ஸோ டியூட்டரோ இருப்பாங்க, அவங்க கிட்ட காட்டணும், அவங்க டெஸ்ட் கேஸ் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. 300ல 30 மெம்பர்ஸ் ரொம்ப செலக்ட் ஆனாங்க அதுல. ஓ! ஓகே, ஓகே. இந்த தடவ நாட் ஆஃப் கூட இல்ல. லைக் 10% பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஓகே 5ம் லைக் 3 ஹார்ஸ் வந்து 5 கொஸ்டின் வந்து ரீசனபிள் தான். லைக் சால்வபிள் தான். நீங்க எவ்வளோ சால்வ் பண்ணீங்க? 5 கொஸ்டின். 5மே சால்வ் பண்ணிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் நான் போகும்போது சால்வ் பண்ணா போதும், டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணா போதும், அந்த மெயின் சைட் தான் நான் போனேன். பட் they need the optimal solutions. நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் பார்த்தாங்க. மை பிளஸ்ஸிங் என்னன்னா, நான் ஏற்கனவே இந்த கோடிங் வந்து முன்னாடியே பார்த்து அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் நான் தெரிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதனால அந்த ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் என்னால் போட முடிஞ்சுச்சு. ஸோ அதனால நான் அந்த அந்த ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 300லேருந்து 30 மெம்பர்ஸ் லைக் ஃபில்டர் ஆகி லைக் எத்தனாவது தேர்ட் ரவுண்டுக்கு போறீங்க. ஸோ ஹவ் வாஸ் லைக் தேர்ட் ரவுண்ட்? தேர்ட் ரவுண்ட் வந்து டே 2 தான் நடந்துச்சு முன்னாடி சொல்லிட்டேன்ல. அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது ரவுண்ட் 3 வந்து எப்படி நடக்கும்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு பார்க்க போது லாங் கோடிங் ரவுண்ட் ரோப்ஸ் கான்செப்ட் தான் கேட்பாங்கன்னு மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் போட்டுருந்துச்சு. அண்ட் இட் இஸ் 3 hour ரவுண்ட். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி பண்ண சொல்லிடுவாங்க. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், கன்சோல் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ண சொல்லிடுவாங்க. ரயில்வே ரிசர்வேஷன் எப்படி புக் பண்ணணும் அந்த மாதிரி வீடியோஸும் யூடியூப்ல நிறைய இருக்கும். ஏன்னா அது வந்து 3 hours 4 hours இருக்குன்னா நமக்கு பார்க்க சோம்பேறித்தனமா இருக்கும். அது நம்ம ப்ரெஷர் வேற இருக்கும். நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஆப் இதுவும் இருக்குன்னா நம்ம என்ன பார்க்கணும்னு குழப்புவோம். அதனால முன்னாடி நான் ஊப்ஸ் எனக்கு தெரிஞ்சனால நான் வந்து இது வந்து எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி இது பண்ணணும்னு பார்த்தா போதும்னு இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ரவுண்ட் பத்தி சொல்லணும்னா, மைண்ட் நல்லா யோசிக்கிற ரவுண்டு தான். நாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகக்கூடாது. இதுலதான் நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமரிசம். நான் படிச்சது வந்து பேசிக்கா ஒரு இதுனா இதுனா பாத்துருவோம். பட் அது அப்ளிகேஷன் லெவல் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு நான் அங்கதான் கத்துக்கிட்டேன். ஓ, இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு. அவுட் ஆஃப் 8 மெம்பர்ஸ் செலக்ட் ஆனாங்க. ஓகே, ஓகே. லைக் ஜோகோல இது இந்த தேர்ட் ரவுண்டுங்க வந்து ரொம்ப க்ரூஷியலான ரவுண்டு. நீங்க ஆல்ரெடி ஜிஎஃப்டின்னு வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரவுண்ட்னா, இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணதெல்லாம் டேரக்டா கேட்டிருப்பாங்க. லைக் நம்ம படிச்ச தியரியிலேருந்து வந்திருக்கோம். பட் தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கன்சோல் பேஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம். அது எப்படின்னா லைக் ரியல் வேர்ல்டு பேஸ்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. லைக் ரயில்வே டிக்கெட் புக்கிங், ஹாஸ்பிட்டல் ரிசர்வேஷன் புக்கிங்னு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நாம் இத்தனை வருஷம் படித்த கான்செப்ட்ஸை வச்சு இப்போ அப்ளை பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம தேர்ட் இயர் எல்லாம் படிக்கும்போது கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப தேவையில்லாத வேலையோ தேவையில்லாத கான்செப்டோ நினைப்போம். பட் அதெல்லாம் ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் ஆகுது, மாடுலரைசேஷன்லேருந்து இன்னெரிட்டன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து இந்த கன்சோல் பேஸ் அப்ளிகேஷனில் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி பேஸ் கான்செப்ட்ஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்ட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக்குன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி கஷ்டம். நீங்கள் எவ்வளோதான் லைக் கோட் பண்ணாலும் அவங்க வந்து நீங்கள் கோடிங் பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் இஸ் லைக் மோஸ்ட் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. போய் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக ஈஸியர் மாதிரி ப்ரிப்பேர்டாக போயிருந்தீங்கன்னா இட் இஸ் கோன் பி ஈஸி. இல்லாட்டி கஷ்டமாக இருக்க போகுது. சரி, ஓகே. லைக் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து 30லேருந்து 8க்கு டவுனுக்கு வந்துட்டோம். சரி, ஃபோர்த் ரவுண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கோன் பி டெக்னிக்கல் ஹெச்ஆர், ரைட்? அதுதான் என்னோட முக்கியமான ரவுண்ட். அது டெக்னிக்கல் ஹெச்ஆர். ரெஸ்யூம்ல நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கணும். ரெஸ்யூம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போறதுனா நம்ம ரெஸ்யூம் தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் ரெஸ்யூம்ல போடணும், தெரியாத போட்டா சத்தியமா மாட்டிப்போம்.
அது மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டா போகணும். ஏன்னா பேஸ் நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரெஸ்யூம்ல பேசிக்கலி நான் டெக்னிக்கல் சார் அட்டன் பண்ணும்போது அவங்க ரெஸ்யூம்ல இருந்து ஃபுல்லா கேட்டாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன தெரியும், ப்ராஜெக்ட்ல சிலது வெப் டெவலப்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கேட்டாங்க. அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் டிபிஎம்எஸ் அது ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரெஸ்யூம்ல போட்டது ப்ளஸ் நம்ம பேஸ் அந்த முன்னாடி சொல்லும் போது கோர் பேஸ் தெரிஞ்சால் நம்ம டெக்னிக்கல் ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. அதுவும் இந்த லைக் நீங்க ரெஸ்யூம்னு சொல்லும்போது தான் தெரியுது. ரெஸ்யூம்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் போடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ரெஸ்யூம்ல வந்து 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கே நீங்க போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக் அடிகள் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். ஏன்னா லைக் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய படிப்போம். பீயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சி படிப்போம், C++, ஜாவா, பைத்தான் படிப்போம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தூக்கிட்டு போய் போட்டாதீங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்க ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கீங்களோ அதை போடுங்க. நான் இப்படிதான் ஒரு தடவை பைத்தான்னு போட்டேன். பைத்தான் ஒரு செமஸ்டர் தான் படித்தேன். சரி பேசிக் தானே பிளா பிளா பிளான்னு போட்டு விட்டுட்டேன். பட் அங்க போய் பைத்தான்ல இன்டெப்தா கான்செப்ட்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவும் இல்லாம ஹெச்ஆர்களுக்கு வந்து நீங்க ஹெச்ஆர்களை மண்டை கிளவிலாம் நினைக்காதீங்க. ஹெச்ஆர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. நம்மள மாதிரி 1000 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நமக்கு தெரியாததை மழுப்பணும்னு நினைக்காதீங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க மழுப்புற ஆளா இருந்தா அவரோட மூடு இன்னைக்கு அன்னைக்கு சரியில்லாம இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க தான் அவருக்கு முழு விருந்தே. உங்களை வச்சு செய்யன்னு செஞ்சிருவாங்க. எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சும் அதுலேருந்து இன்டெப்தா கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு எம்பாரிசிங்கா இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். ரெஸ்யூம்ல தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. தெரியாததை போய் போட்டுக்கிட்டு கும்மு வாங்கிட்டு வந்துடாதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன். சொன்னா கேளுங்க. இல்லாட்டி நானே போய் அடி வாங்கிட்டு வந்தாதான் நம்புவேன்னா யூ ஆர் வெல்கம் டு டூ ஸோ. ஸோ வந்து ரெஸ்யூம் இஸ் சம்திங் ஆல் தி இம்பார்ட்டன்ட். பெஸ்ட். அதான் ரெஸ்யூம்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு வார்த்தையில வந்து நீங்க போட்டிருக்க ப்ராஜெக்ட்டோட இன்டெப்த்தும் தெரியணும். உங்க ஃப்ரெண்டு கூட தானே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுல என் பேர் இருக்குன்னு போட்டுறாதீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரெஸ்யூமுக்குன்னே ஒரு வீடியோ போடுவோம். நாங்க ஸ்டூடெண்டா இருந்து இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியில ஃப்ரெஷ்ஷா எப்படி ரெஸ்யூம் வச்சு அடிக்கிறாங்கங்கிறத பத்தி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா மேக் பண்ணுவோம். நானும் ஈஸ்வரும் சேர்ந்தே மேக் பண்ணுவோம். ஓகே. அடுத்த 4த் ரவுண்ட் முடிச்சிட்டோம். 5த் ரவுண்டுனா என்னன்னே தெரிஞ்சிருக்கும். 5 ரவுண்ட்ல கடைசி ரவுண்ட் எப்படியும் வந்து பர்சனல் ஹெச்ஆர் தான் இருக்கும். ஓகே. பர்சனல் ஹெச்ஆர் உங்களுக்கு எப்படி ஈஸியா நடந்தது? ஆனா அதுக்கு முன்னாடி பர்சனல் ஹெச்ஆர் வந்து அதை அவுட் ஆஃப் 8 மெம்பர்ஸ் பர்சனல் ஹெச்ஆர் வந்து 6 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. அண்ட் அதுல வந்து நார்மல் ஜென்ரல் கேள்வியை தான் கேட்பாங்க. எங்கிருந்து வரீங்க, ரீலொகேஷன் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஜென்ரலா தான் நடக்கும் பர்சனல் ஹெச்ஆர். பட் அந்த பர்சனல் ஹெச்ஆர் வந்துட்டோம் நம்ம வந்து அவ்வளோ செலக்டட்னு அப்படிலாம் நினைக்கூடாது. அங்கேயும் பிடிப்பாங்க. அதுல டோட்டலா 6 மெம்பர்ஸ் போனோம்னா 5 மெம்பர்ஸ் செலக்ட் ஆனாங்க அதுல. ஓகே, ஓகே. லைக் டெக்னிக்கல் ஹெச்ஆர்ல 8ல இருந்து 5 வந்து 5ல இருந்து 6 வந்து 6ல இருந்து ஃபைனல் ஹெச்ஆருக்கு 5 பேர் வந்திருக்கீங்க. பாருங்க லைக் நம்ம வந்து ஒரு இது இருக்கு. பர்சனல் ஹெச்ஆர் போனாலே செலக்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா லைக் பர்சனல் ஹெச்ஆர் இஸ் கோனா பி ரொம்ப ஈஸி. நீங்க உள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பத்தி தான் கேட்க போறாங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்க நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கூப்பிட்டு வருவாங்க பர்சனல் ஹெச்ஆருங்கும் போது. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் பர்சனல் ஹெச்ஆருங்கிறது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயா அந்த கம்பெனிக்கு டெடிகேட்டடா இருப்பீங்களா? இப்போ நான் பர்சனல் ஹெச்ஆர் போயிட்டு சார் ஒரு 1 இயர்ல வந்து ஐ ஹவ் பீன் பிளானிங் டு டூ மை ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இவன் ஒரு வருஷம் ஒருத்தனை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு இன்ஜினியர் ஆக்கும்போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு கம்பெனிக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் எல்லாம் நான் அவங்க மைண்ட்ல வச்சுதான் அந்த பர்சனல் ஹெச்ஆர்ல உங்க ஃபியூச்சர் இன்டென்ஷன் என்ன இருக்கு, இவன் கம்பெனில இருப்பானா இருக்க மாட்டானா, இவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்றக்கு அவன் இருப்பானா இருக்க மாட்டானுங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு தான் உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து உங்க வாயாலே உண்மையை கக்க வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பர்சனல் ஹெச்ஆர்ல ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடாதீங்க. ஹெச்ஆர்ஸ் அதுதான் வேண்டுவாங்க. நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரணும்னு போய் அப்படி மாட்டிக்காதீங்க. உங்களோட கோல் எது, உங்க அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கு மேல நான் 2 இயர்ஸ்ல இந்த பிளான் வச்சிருக்கேன், 1 இயர்ல ஸ்டார்ட் அப் பிளான் வச்சிருக்கேன், மேபி ஐஎஸ் பிளான் வச்சிருக்கேன், யூஎஸ் போற பிளான் இருக்கு, கம்பெனி ஸ்விட்ச் பண்ற பிளான் இருக்கு, ஹையர் சேலரி வேணும், அதெல்லாம் நோப், நெவர். கண்டிப்பா அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து ரொம்ப பர்சனல் ஜோன்ல இறங்குவாங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஸோ பர்சனல் ஹெச்ஆர் வந்து நீங்க அதை பார்த்து உள்ள போய்க்கிங்க. நம்ம பசங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றோம். நாங்க 2024 பேட்ச் தானே, அப்ப எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ 5 ரவுண்ட்ஸ் முடிச்சு லைக் வந்து ஃப்ரம் 700 to 5 பீப்புள் செலக்ட் ஆகி இன்னைக்கு அவர் இன்டர்ன்ஷிப்ல இருக்காரு. ஸோ ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க இன்டர்னா லைக் ஜோகோல செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ லைக் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜான், ஃபெப் இப்போ மார்ச்ல இருக்கும். 2 மந்த்ஸா இன்டர்ன்ஷிப்ல இருக்கீங்க. ஓகே. லைக் ஜோகோக்குள்ள போயாச்சு. ஜோகோ உங்க ஜாப் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுச்சு. அதாவது நாம ஒரு
ஐடியா நாம ஒரு கனவு கோட்டை கட்டி கொண்டு உள்ள போயிருப்போம். அந்த கனவு கோட்டை அங்க இருந்துச்சா? ஜோகோ போகும்போது. அதுவும் நாம இன்டர்வியூ எல்லாம் நெறைய பார்த்து நெறைய கட்டி வச்சிருப்போம். ஜோகோ ஒர்க் கல்ச்சரு அப்படி ஜாலி ஜாலின்னு போயிட்டு இருப்போம். லைக் அந்த கனவு கோட்டை உள்ள இருந்துச்சா? கொலீக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நல்லா தான் போகும். அண்ட் என்ன சொல்றது, டெய்லியும் நியூவா கத்துக்கலாம். கொலீக்ஸ்ல சீனியரா இருந்தாலும் அவங்க கிட்ட கத்துக்கலாம். அந்த சீனியர் இந்த மாதிரி ஜூனியர் அந்த மாதிரி எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து அவங்க கத்துப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துப்பாங்க. அண்ட் ஒர்க் எல்லாம் கரெக்டா நம்ம ப்ராடக்ட்னு சொல்லி வேலை செய்யறது வேற, இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு சொல்றது வேற, நம்ம ப்ராடக்ட் நம்ம எப்படி அழகா கொண்டு போனோம் கஸ்டமருக்கு எல்லாம் அந்த கோல் செட்டோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் கல்ச்சரும் ஒரு மாதிரி அழகா தான் போகும். ஓகே, லைக் ஜோகோக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லா என்டர் ஆகி இன்னைக்கு இன்டர்னா இருக்கீங்க. லைக் எப்படியும் நீங்க உங்க 100% எஃபர்ட்டை போட்டு ஃபுல் டைம் ஆஃபர் கன்வெர்ட் பண்ணோன்னே அதை வச்சு நம்ம ஒரு மெலிட் பண்ணுவோம். லைக் ஹவ் லைக் டு கெட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஜோகோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து ஜோகோல இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் அது இவர்கிட்ட இருந்து தான் மில்க் செய்யப்படும். ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய பண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். பண்ணையில வாங்கி வச்சிருக்க முதல் மாடியா பாருங்க. ஸோ ஜோகோல இருந்து நிறைய கண்டென்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஓகே, லைக் ஜோகோ வந்து லைக் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனியா இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட கம்பெனியில போகணும்னு நினைக்கிற லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட லைக் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னவா இருக்கும்? அதான் ஜோகோ போகணும்னா ஃபர்ஸ்ட் பேஸ் கோர் எடுத்து நாலேஜ் நம்ம கற்றுக்கலாம். அதை விட மெயினா பார்த்தோம்னா ஆட்டிடியூட். அவன் ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவா இருக்கும். இப்ப நமக்கு தெரியாது வராதுன்னு விட்டுருக்கு பதிலா நம்ம கத்துக்கலாம், நம்ம கத்துக்கிட்டு நம்ம காமிக்கலாம். அந்த மாதிரி இது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்த்தோம்னா மேபி எல்லா ரவுண்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேர்ட் ரவுண்ட்லாம் போகும்போது அவங்க ஒரு டெஸ்ட் கேஸ் இந்த மாதிரி இருந்தா ஃபெயில் ஆகவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நம்ம அது தெரியாது அந்த மாதிரி நிக்க கூடாது. நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அந்த சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் அந்த சொல்யூஷன் கொண்டு வரணும். அவங்க அதான் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. எந்த சேலஞ்சா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுட்டு நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். அண்ட் கோர் சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். அண்ட் அது அவ்வளவுதான். அது ரெண்டு இருந்தாவே போதும். மேபி கிராக் த இன்டர்வியூ. அது இல்லாம இன்கேஸ் சொல்றேன் பத்தியா 700 இருந்து 5 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிறாங்க. இன்கேஸ் இந்த டைம் கிடைக்கலனாலும் ஆனா ஜோ ஃபுல் இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நமக்கு எது வராது எது வரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க மடிவு ட்ரெயின் ஆகி நெக்ஸ்ட் 6 monthsல நீங்க பெஸ்ட் ஆஃப் கேம்பஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லைக் இன்னைக்கு ஈஸ்வர் வந்து இன்னைக்கு இன்டர்னா இருக்காரு. இன் 4 months he will be converting me into full time offer. ஸோ ஈஸ்வரோட சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாம் போடுறேன். இப்பயே அவர் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 4 மாசத்துல அவர் ஃபுல் டைம் ஆனோடனையும் அவரை ரெஃபரலுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்கலாம். ஸோ ஓகே ஈஸ்வர், இங்கே சைட்ல இருந்து நாங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க சைட்ல இருந்து ஏதாவது கேட்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தா உங்க இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின் ஹேண்டில்ஸ் நாங்கள் டேக் பண்ணி விடுறோம். அதுலேருந்து கேட்டிருக்கோம். மேபி யூ கேன் கைட் தம். ஸோ தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கண்டென்ட். இது இனி அவங்க தயிர் கடந்து எடுப்பது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ இங்கே தயிர் கடைஞ்சி எடுப்பாங்களோ வெண்ணெய் கடைஞ்சி எடுப்பாங்களோ அது அவங்க கையில் இருக்கட்டு. நாம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் புது கண்டென்ட்டோட பார்ப்போம்னு நம்புவோம். ஓகே, நல்ல கண்டென்ட் கொடுத்தேனா நல்ல சயின்டிஃபிக்கலி எல்லா கிளியும் நாங்கள் இங்கே களி எல்லாம் பெரட்டி கண்டிப்பாக தரப்படும். ஸோ ஓகே, அடுத்த கண்டென்ட்ல உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ கொண்டு வர பார்ப்போம். கண்டிப்பாக கொண்டு வருவோம். முதல் வீடியோ போட்டோம்ல, நீ வார வீடியோ வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். டு பி எ பெட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவ்ரிடே. ஸோ ஓகே, பை ஈஸ்வர். பை டாட்டா சொல்லுங்க. டாடா. ஓகே, பை.